Hi friends, welcome to Kokila's channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு கருவேப்பிலை ஊறுகாய் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 2 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம். சிம்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வறுத்த பிறகு இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அரைச்சு வச்சுக்கலாம் ஒரு பக்கம். அதே பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம், அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 3 காஞ்ச மிளகாவை எடுத்து 2ஆக கிள்ளி வச்சுருக்க அதை போட்டுக்கலாம். நல்லா வறுத்து விட்டுக்கலாம். 20 பல் பூண்டை உரித்து வச்சுருக்க அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 15 சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்க அதை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க அதை ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்மில் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும்னு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். போட்டுட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சிம்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். வறுத்து அரைச்சு வச்சிருக்க கருவேப்பிலையே இதில் போட்டுக்கலாம். இப்போ போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், குழம்பு திக்காயிடுச்சு. கருவேப்பிலை ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்ம ருசியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு வாரம் ஆனாலும் கெடவே கெடாது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா.